கல்லீரலில் கொழுப்பு, ஃபேட்டி லிவர். இது வந்து ரொம்ப இப்போ இருக்கிற பிரச்சனை, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிற பிரச்சனை இது. இந்த ஃபேட்டி லிவர் எப்படி வருது, அதுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், இது பற்றி இதுக்கு பேச போகிறோம். ஃபேட்டி லிவர் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா, இது லிவர் உள்ள ரொம்ப கொழுப்பு ஜாயின் ஆச்சுன்னா ஃபேட்டி லிவர் சொல்லுவாங்க. இதுக்கு மெயின் ரீசன்ஸ் வாக்கிங் இல்லாமல் செடென்டரி லைஃப் ஸ்டைல்ஸ். இப்போது எல்லாரும் சாஃப்ட்வேர் எம்ப்ளாயீஸ் ஆர் ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ் நிறைய பேருக்கு செடென்டரி லைஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் ஒபேசிட்டி, ரொம்ப வெயிட் போட்டு ஒபேசிட்டி வந்துச்சுன்னா கல்லீரலில் கொழுப்பு ஜாயின் ஆகிடும். இது ஒரு மெயின் ப்ராப்ளம். அப்புறம் ரொம்ப ஆல்கஹால் ஜாஸ்தி சாப்பிட்டா கூட கல்லீரலில் கொழுப்பு வரும். மூணாவது வந்து வைரஸ் ஒன்று வரும். அதுக்கப்புறம் டயபெட்டிஸ்னால கூட ரொம்ப ஃபேட்டி லிவர் வரும். இந்த ஃபேட்டி லிவர் ஃபஸ்ட் செகண்ட் ஸ்டேஜில் வந்து நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சா ரிவர்ஸ் பண்ணலாம். ஃபோர்த் ஸ்டேஜுக்கு போனால் அது லிவர் கெட்டி ஆகிட்டு சிரோஸாக மாறிடும். சிரோஸ் மாறினா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது டிரான்ஸ்பிளான்ட்னால பண்ணிடும். ஸோ அது மாறாமல் முன்னாடி நமக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்தால் கல்லீரலில் கொழுப்பு ரிவர்ஸ் பண்ணலாம். இது என்ன சிம்டம்ஸ் வருதுன்னா, ஜாஸ்தி ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும், அதே மாதிரி அக்கேஷனல் பெயின் இருக்கும், இல்லைன்னா ஆக்சிடென்டல் டிடெக்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வேறு எதனா அப்டாமினல் ஸ்கேன் பண்ணால் அதுக்கு லிவரில் கொழுப்பு கண்டுபிடிக்கலாம். அந்த வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இது மெயின்லி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், அதே மாதிரி கார்போஹைட்ரேட் ஃபேட்டி டயட்ஸ் அவாய்ட் பண்ணணும். நைட் டைம் சாப்பாடு கூட 7 மணிக்குள்ளே முன்னாடியே சாப்பிட்டுட்டு எர்லியாக சாப்பிடணும். அப்புறம் மெயின்லி பல்சஸ் சாப்பிடணும். ப்ரோட்டீன் டயட் ஜாஸ்தி எடுக்கணும், கார்போஹைட்ரேட் அவாய்ட் பண்ணணும், நைட் டைம் ரைஸ் அவாய்ட் பண்ணணும். இது எல்லாம் பண்ணி டெய்லி வாக்கிங், எவ்ரிடே 4 to 5 kilometers வாக்கிங் பண்ணாவே வெயிட் குறைஞ்சாவே இந்த லிவருக்குள்ள ஃபேட் கிளியர் ஆகிடும். இதுதான் மெயின். இதுக்கு ஃபேட்டி லிவருக்கு ரொம்ப மெடிசன்ஸ் இது கிடையாது, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட் மாடிஃபிகேஷன் தான். இந்த ஃபேட்டி லிவர் அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னா லிவர் சிரோஸாக மாறிடும். அது மாறாமல் எல்லாரும் ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் இது நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் பற்றி சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ கம்யூனிட்டி அண்டு மெயின் சொசைட்டியில் ரொம்ப ஆல்கஹால் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுக்கு எக்ஸாம்பிளில் நம்ம என்ன ஹாப்பி மூமெண்ட்டாலும் சேட் மூமெண்ட்டாலும் எல்லோரும் ஆல்கஹால் சாப்பிட்றாங்க. இது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா லிவர் பாதிக்கப்பட்டோம். இதுதான் ஆல்கஹால் லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்கஹால் டெய்லி சாப்பிட்டா, அது டே டைம் சாப்பிட்டா, இதெல்லாம் லிவர் டைரெக்டாக டேமேஜ் ஆகிடும். நீங்கள் வாயில் என்ன சாப்பாடு எடுத்தால், என்ன லிக்விட் எடுத்தால் கூட அது டைரெக்டாக லிவரில் போய் அது லிவரில் ஃபில்டர் ஆகி சில டேஞ்சரான விஷயங்கள். இது ஆல்கஹால் சாப்பிட்டா அது ஆல்கஹால் வந்து லிவர் செல்ஸ் டேமேஜ் பண்ணும் ரொம்ப சாப்பிட்டா. இது இனிஷியல் ஃபேஸஸில் இது வந்து லிவர் ஃபேட்டி லிவர் தான் ஸ்டார்டிங் ஆகிடும். அதுக்கப்புறம் லிவர் சிரோஸாக மாறிடும். ஒன்ஸ் லிவர் சிரோஸ் மாறினா ரொம்ப பிரச்சனை வரும். இது எக்ஸாம்பிள், லிவர் சிரோஸ் வந்துச்சுன்னா வயரில் தண்ணி வரும், அதே மாதிரி பிளட் வாமிட்டிங் வரும், அவன் டயர்ட்னஸ்ஸாக இருக்கும், அப்புறம் ரொம்ப முடியாமல் வலி ஆகிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். இந்த ஃபேட்டி லிவர் இந்த ஆல்கஹால் ரொம்ப சாப்பிட்டா. ஒன்ஸ் சிரோசிஸ் ஸ்டேஜுக்கு போனால் ரொம்ப மெடிசனில் ஃபஸ்ட் ஸ்டேஜ் மட்டும் நம்ம ட்ரீட் பண்ண முடியும். செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ் வந்தால் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணோம். இதுக்கு ப்ரிவென்ஷன் என்ன பண்ணுவோம்னா, ஆல்கஹால் சாப்பிடவே கூடாது. எதுக்குன்னா லிமிட்டில் சாப்பிடலாமான்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் லிமிட் தாண்டி சாப்பிட்டா இது ரொம்ப ப்ராப்ளம் வரும். இந்தியாவில் இந்த லிமிட்டில் இருக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். எல்லாரும் லிமிட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் லிமிட் இல்லாமல் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த பிரச்சனால ஆல்கஹால் அவாய்ட் பண்ணால் இந்த லிவர் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.